ஹாய் காய்ஸ். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் முகமெல்லாம் காயத்தோட ரொம்பவும் பயந்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப அப்படியே அவங்க கீழே விழும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்ச, ஹீரோ எப்படி என்னாலும் உன்னை விட முடியும், நீதான் இந்த உலகத்திலேயே நான் காதலிச்ச ஒரே ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி வாழ முடியும்னு சொல்ல, ஹீரோயின் ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலையேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ உனக்கு பிடிக்கலன்னா என்னம்மா, அதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி, இனி உன் வாழ்வும் சாவும் என் கையில தான்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு வராங்க. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கப்புறமா நீ எப்பவும் என் கைக்குள்ளேயே தாண்டி இருக்கணும்னு சொல்ல, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா அதை ஹீரோயின் திமிரா தட்டி விட, இப்போ பிரசன்ட்ல ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா உன்னால என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் இவ்வளோதான் உன்னால பண்ண முடியுமா, என்னை கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி என்கிட்ட காதல பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, கோவமான ஹீரோ என்னால என்ன முடியும்னு இப்போ உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அத்தை பொண்ணான ஸ்ருதி ஹீரோவை தடுக்க, ஹீரோ சமாதானம் ஆகி ஹீரோ இப்போ ஹீரோயின் அடிச்சுட்டு, நான் உன்கிட்ட வந்தாலே உன்னோட மதிப்பு அதிகம் ஆகிருதுடி, அதனால நான் உன்கிட்ட வராததே நல்லதுன்னு சொல்ல, ஸ்ருதி இப்போ ஹீரோயினை பார்த்து நான் இப்பதான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்களாமே, அவருக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவர் பொழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, உன்கிட்ட தான் அவரை காப்பாத்துற அளவுக்கு பணம் இல்லையே, ஸோ என்ன பண்றது, விடு, போனா போயிட்டு போறாருன்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கேட்க, ஹீரோ அப்ப மண்டி போட்டு கெஞ்சடிங்க. ஹீரோயின் மண்டி போட்டு ஹீரோவை கேட்க, ஹீரோ மறுபடியும் என்னடி இது நீ கெஞ்சுற மாதிரியே இல்லையே, எனக்கே ஏதோ ஆர்டர் பண்ற மாதிரில இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் கோவத்துல ஹீரோவை திட்டி விட்டுற, ஹீரோ கோவமாகி நான் பணம் கொடுக்காம உன் அப்பா எப்படி பொழைக்கிறான்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோ வீட்டில இருந்த ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு அவங்களோட அப்பாவை பார்க்க வராங்க. அங்க அவங்களோட நிலைமை ரொம்பவும் சீரியஸா இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணாலும் அது அப்பா கிட்ட காட்டாம நான் ஆப்ரேஷனுக்கான செலவு பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை தந்துட்டு வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சரி ஹீரோ கிட்டேயே கேட்டு பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ இருக்கிற பப்க்கு வராங்க. அங்க ஹீரோ கண்டிப்பா நீ என்னை தேடி வருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கவங்களும் ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான ஹீரோவே என்ன பார்க்க இங்கதான் வருவியான்னு கேட்டு கோவப்பட, ஹீரோயின் இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா 10 மில்லியன் பணம் வேணும்னு கேட்க, ஹீரோ ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்காம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர, ஹீரோயின் அடப்போட நாசமா போனவனேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடிற. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒருத்தங்க வந்து ஹீரோ உங்களுக்கு இப்போ பணம் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா வேற யாரும் ஒருத்தர் இருக்க, அவனும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, அதை பார்த்து ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்த்து ஏண்டி நான் காதலிச்ச உன்ன வெறும் 10 மில்லியனுக்காக இவன்கிட்ட கொடுக்க போயிட்டியேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட, ஹீரோ உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்ல, மார்னிங் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் அப்பாவை காப்பாத்த பணம் வேணும்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் டேய் நேத்து தரேன்னு சொன்னியேடான்னு கேட்க, ஹீரோ ஆமா நேத்து தரணும்னு தோணுச்சு சொன்னேன், ஆனா இப்ப ஏனோ தரணும்னு தோணலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சில நாட்களுக்கு அப்புறமா கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி மழையில டயர்டா முட்டி போட்டு நின்றுட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ ஏன் இவ இப்படி இருக்கான்னு கேட்க, அங்க இருக்கவங்க ஸ்ருதி மேம் தான் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வருது. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட வராங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் எப்படியாவது என் அப்பாவை காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஹீரோ அன்னைக்கு நைட் நீ என் கூட இருந்தது இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஸோ இன்னொரு நைட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்க. ஹீரோயின் அங்கேயே உடஞ்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து இங்கே பாரு எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் இந்த பக்கம் வந்துருன்னு சொல்ல, ஹீரோயின் எது உனக்காகவான்னு கேட்க, ஹீரோ சத்தியமா சொல்றேன்டி நீ என் கூட மட்டும் இருந்துட்டா போதும், நீ கேட்கறது எல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொல்ல, ஹீரோயின் உன் கூட எப்படிடா ஒரு ஜெயில் கைதி மாதிரியா, அப்படித்தானே இவ்வளோ நாளாக என்ன நடத்திட்டு இருக்க, காதலிக்கிறவனாவது காதலிக்கு இவ்வளவு டார்ச்சர் தருவாங்களா, எல்லாமே போதும்னு சொல்லி அங்கிருந்து விழுக. கட் பண்ணா ஹீரோயின் கண் திறக்க பார்த்தா ஸ்ருதி வந்து நிக்க. ஹீரோயின் ஏண்டி நான் செத்தா கூட நீ என்ன விட மாட்டியா, ஆமா ஸ்வர்க்கத்துல உனக்கு யார் இடம் கொடுத்தாங்கன்னு கேட்க, கடுப்பான ஸ்ருதி ஏண்டி சாகரவ மாதிரி நடிச்சு மறுபடியும் அவனை உன் பின்னாடியே சுத்த வைக்கிற இல்லையான்னு கேட்டு சண்டை போட, அதுல ஸ்ருதியோட மண்டை உடஞ்சிருது. அதை பார்த்த ஹீரோ ஏண்டி என்ன நல்லவனாவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சரி என் தாத்தா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அவருக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்,
போய் நல்லா ரெடி ஆகிட்டு வா போலான்னு சொல்ல ஹீரோயின் அந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போடா, நான் எல்லாம் வரலங்க. ஹீரோ என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குடின்னு சொல்லி நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டனா உனக்கு பிடிச்ச மாதிரி நானும் நடந்துப்பேன் செல்லோன்னு சொல்ல ஹீரோயின் அப்போ என் அப்பாவை நீ காப்பாத்துவியான்னு கேட்க ஹீரோ யோசிச்சு சரி காப்பாத்திரலான்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்பட ஹீரோ சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிட்டு வான்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் அழகா ரெடியாகி வந்து வாங்க வாங்க சீக்கிரம் பார்ட்டிக்கு போயிட்டு வந்து என் அப்பாவை காப்பாத்தலான்னு சொல்லி வர அப்படியே அவங்க ஸ்லிப் ஆகி விழ போகும்போது ஹீரோ அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சவரு விடாம அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினே விட வச்சுக்க இப்ப 2 பேரும் பார்ட்டிக்கு வராங்க. அங்க ஹீரோயின் ஏண்டா அதான் இத்தனை பொண்ணுங்க இங்க இருக்காங்களே அவங்கள யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானு சொல்ல ஹீரோ அவங்கெல்லாம் உன்ன மாதிரி வர முடியுமாமான்னு சொல்லி காதல் மழைய பொழிய ஹீரோயின் எப்பா சாமி மொக்க டைலாக் எல்லாம் கேட்டா காதுல ரத்தம் வருதுன்னு சொல்ல அப்படியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட ஹீரோயின் அங்கிருந்து வேற பக்கம் வராங்க. பார்த்தா அங்க அந்த ஸ்ருதி குரூப்ல இருக்கிற பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண அங்க அர்ஜுன் ஒருத்தர் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா அதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்களை இழுத்துட்டு போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் கோவத்துல ஒரு நாய் மாதிரி ஏண்டா என் பின்னாடியே சுத்துறன்னு கேட்க கோவத்துல ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து என்கிட்ட மட்டும் என்னமோ நல்லாவும் மாதிரி நடிக்கிற ஆனா நான் இல்லாத நேரத்துல என்னடி பண்றேன்னு கேட்டு ஹீரோயின் பக்கத்துல வர அவங்களும் விடுன்னு சொல்லி தள்ள ஹீரோ நான் தான் சொல்லியிருக்கேனேம்மா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா நான் உனக்கு தேவையானதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதுக்காக கண்டிப்பா நீ ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அதையும் பார்க்கலாண்டின்னு சொல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சுட்டு உன் கண்ணை நீ மூடினா கூட அந்த கனவுலையும் நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் நான் உன்னை ஒரே ஒரு தடவை நிராகரிச்சங்கிற காரணத்துக்காக என்னை வாழ்க்கை முழுக்க வச்சு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயின் ரூம்க்கு வந்து என்ன வாழ்க்கையில முதல்ல அவமானப்படுத்தினதே நீதான்னு சொல்லி அங்கேயே ஹீரோயின் கூடயே தூங்கிற நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நல்லவ மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னம்மா ஆடுறாண்டான்னு சொல்லி போகும்போது அப்படியே விழுந்துற ஹீரோ அச்சச்சோ அடி ஏதாவது ஆயிடுச்சா செல்லோன்னு கேட்க ஹீரோயின் நீ தர வழிய விட இதெல்லாம் கம்மிதான்னு சொல்ல ஹீரோ அப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லவான்னு கேட்டு உன் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணா அவரு முழுசா குணமாகிடுவாருன்னு டாக்டர் சொன்னாங்க. நானும் சரி போனா போச்சாதுன்னு அந்த ஆப்ரேஷனுக்கான செலவை நானே பாத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷமாகி ஹீரோ பக்கத்துல வர அதுக்குள்ள ஹீரோ நான் எதையும் புதுசா சொல்ல போறதில்ல பழைய ரூல் தான் நீ நான் சொல்றத கேட்டு நடந்துக்கணும்னு சொல்ல ஹீரோயின் அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நீ உன் முழு மனசோட என் கூட காதலியாருன்னு சொல்ல ஹீரோயின் உன்னை விட ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஹீரோ உண்மையாவே நம்ம ஒருத்தங்களை காதலிக்கும் போது அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணா எப்படி வலிக்குங்கிறத நீ இப்போ புரிஞ்சுக்கணும். அந்த வலியை நீ அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. என் வாழ்க்கையில என்னை முதல் தடவையா வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் நீ மட்டும்தான். அப்போ எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்ததோ அது எல்லாம் இப்போ நீ அனுபவிக்கணும்டின்னு சொல்ல இதோட இந்த பார்ட் முடியுது.